चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे। ஸோ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு அந்த முதல் பாடத்தில் அர்ஜுனர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றி விளக்குறாங்க. ஆத்மாவுக்கும் உடலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றி ஒரு ஸ்லோகாவாக சொல்லி அவருக்கு விளக்கத்தை கொடுத்துட்ருக்காரு. இந்த ஸ்லோக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கடந்த ஸ்லோக்காவில் என்ன பார்த்தோன்னா, நானும் நீயும் இந்த மன்னர்கள் எல்லாருமே இருந்தோம், இருக்க போகிறோம், இப்போவும் இருக்கிறோம் சொல்லி லாஸ்ட்டு நம்ம பதத்தில் பார்த்தோம். இந்த ஸ்லோக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போதுமே இருப்போம்னு சொல்லி சொல்கிறார் கிருஷ்ணர். நம்ம மன்னர்களாகட்டும், நீயாகட்டும், நானாகட்டும் எப்போவும் இருப்போம், இனிமேல் கொண்டு கூட நம்ம இருப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு என்றைக்குமே வந்து பிறப்பு இறப்பு கிடையாது. நம்ம வந்து சாஸ்வதமானவங்க. நம்ம உடல் தான் வந்து அழிஞ்சிடுமே தவிர நம்ம ஆத்மா வந்து அழியாதுன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கடைசி ஸ்லோகத்தில் லாஸ்ட்டு 12வது ஸ்லோகாவில் சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிற, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகம் வந்து சொல்லப்போனால் பகவத்கீதையோட சாராம்சம்னு கூட சொல்லலாம். இங்கே இந்த தாய் கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு ஆத்மா வந்து, அதாவது கர்ப்பமான பிறகு, டெலிவரி ஆன பிறகு என்ன பண்ணுவார்னா, குழந்தை பருவம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இளமை பருவத்தை எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து முதுமை. அதுக்கப்புறம் இந்த உடலை விட்டுட்டு என்ன பண்ணும், வேறு இன்னொரு உடலை வந்து அக்செப்ட் பண்ணும், வேறு உடலை வந்து அது அங்கீகாரம் பண்ணும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மரணம்ன்றது வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, யாராவது ஒருத்தர் வந்து இறந்துட்டா எல்லாருமே நம்ம அழுவோம். ரொம்ப ரொம்ப துன்பமாக நம்ம அழுதுகிட்டே இருப்போம். ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருப்போம். சில பேருக்கெல்லாம் தாங்கவே முடியாது. இப்போது நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து தன்னோட கணவர் யாராவது இறந்துட்டா பல வருடங்கள் அழுந்துறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். பல வருடங்கள். ஏன்னா ஏன் அப்படி அழுகுறாங்க அப்படின்னா, காரணம் இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த ஆத்மாக்கும் உடலுக்கு இருக்கிற அந்த வேறுபாடு தெரியாமல் தான் இதெல்லாம் அவங்க வந்து அந்த அளவுக்கு அழுகுறாங்க. ஆக்சுவலாக அவங்க கணவருக்கு எதுவுமே ஆகலை, இருந்தாலும் இவங்க அழுந்துகிட்டே இருக்காங்க. என்ன காரணம்னா, அந்த கணவர் மேலே அவ்வளோ பற்று அவங்களுக்கு. அதே தான் இங்கே கிருஷ்ணர் அர்ஜுனர் சொல்கிறார், நீ ஏன் அவங்க மேலே அவ்வளோ பற்று வச்சுருக்கிற? பீஷ்மர் மேலேயும் துரோணாச்சாரியர் மேலேயும் எதுக்கு அந்த மாதிரி பற்று வச்சுருக்க? நீ அந்த அளவுக்கு பற்று வைக்கிற அவசியமே இல்லை. அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. ஆக்சுவலாக அவங்க வந்து உடலாக விட்டுருக்காங்களே தவிர ஆத்மாவை விடல. அவங்க ஆத்மா வந்து அடுத்த நிலைக்கு போகும். ஆக்சுவலாக உடல் விட்ட பிறகு வேறு என்ன ஆகுதுன்னா, இன்னொரு வாய்ப்பு, அவ்வளோதான். இன்னொரு உடலுக்கு போகலாம், இல்லை பகவான்கிட்ட போகலாம். ரெண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இன்னொரு உடலை நம்ம வந்து ஏற்றிக்கிறோம். அப்படி இல்லைன்னா நேராக பகவான்கிட்ட போகிறோம். நம்ம நல்ல பக்தி சேவை செஞ்சால், இந்த மாதிரி சத்சங்கத்தில் கலந்துக்கிட்டு பகவானை நாமத்தை சொல்லி தத்துவத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பகவான்கிட்ட போய் சேரலாம். இல்லைன்னா மறுபடியும் என்ன ஆகும், தேவர்களை வழிபட்டால் மறுபடியும் தேவர்கிட்ட நம்ம அங்கே வர அவங்க லோகத்துக்கு நம்ம போவோம். ஒரு ஸ்லோகாவில் கூட கிருஷ்ணர் சொல்கிறாரு, 9வது அத்தியாயத்தில் அதை சொல்கிறாரு, நீங்கள் யாரை வணங்கினா அந்த லோகத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த உடலை ஆக்சுவலாக மரணம் பண்ணுறதுக்கு உண்மையான ஒரு புரிதல் என்னென்னா, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, உள்ள ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா என்ன ஆகுது,
அந்த ஆத்மா இன்னொரு தேகத்தை வந்து பெற்றுக்குது. இன்னொரு தேகத்தை வந்து ஏற்றிக்கும். அது ஏற்றி இல்லை அந்த அந்த உடல் வந்து அந்த ஆத்மா வந்து நல்ல பக்தி காரியங்கள் செஞ்சு பகவானோட சேவையில் ஈடுபட்டால் நேராக பகவான்கிட்ட போகிறாங்க. அவ்வளோதான். இவர் தான் இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ரொம்ப சிம்பிள் அது, அவ்வளோதான். இப்போது அர்ஜுனர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அவருக்கு இந்த ஆத்மாக்கும் உடலுக்கு வேறுபாடு தெரியாமல் தான் அவர் அந்த மாதிரி துன்பத்தில் ஆளாக்கியிருக்காரு. அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படிடா இவங்ககிட்டலாம் நம்ம வந்து போர் பண்ணுறது, இது என்னோட பிதாமகா ஆச்சே, என்னோட குரு ஆச்சே. நம்ம முதலாவது அத்தியாயத்தை நல்லா படித்தோம். நம்ம எப்படியெல்லாம் பீஷ்மர் வந்து அவங்கள வந்து பரிமாறினாங்க. இவங்கள அவங்களோட மடி மேலே உட்கார வச்சு அர்ஜுனரை அவங்களுக்கெல்லாம் தாலாட்டெல்லாம் சொல்லி அவங்கள அவர் அப்போ தான் போய் விளையாட்டு வந்திருப்பார். நல்லா விளையாட்டு இது ஆடை எல்லாமே அழுக்காக இருக்கும். இருந்தாலும் பீஷ்மர் தன்னோட தொடை மேலே உட்கார வச்சுக்கிட்டு அர்ஜுனர் வந்து இது பண்ணுறாரு, செல்லத்தை கொடுத்து கொஞ்சிறார் அவர்கிட்ட. இதெல்லாம் பார்த்துட்டு அர்ஜுனருக்கு என்னடா என்னை கொஞ்சி என்னை எந்த அளவுக்கு அவர் வந்து என்னை வந்து பார்த்துக்கிட்டார் பீஷ்மர். இப்போது அவரையே வந்து பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து வதம் பண்ண சொல்கிறாரேன்றது அவருக்கு அந்த அந்த துன்பத்தை அந்த துக்கத்தை வந்து அவரால் தாங்க முடியல. சொன்னாலே தாங்க முடியல. அப்போ எப்படி நான் வந்து அதெல்லாம் அவங்கெல்லாம் யார் நான் ஆராதனை பண்ணுற இது என் மனசில் கூட நான் கனவுல கூட நான் அப்படி வரல நினச்சிக்கக்கூடாது. ஆராத தெய்வம் அவங்களாம் சொல்லி சொல்கிறாங்க அர்ஜுனர். ஃபஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்தோம் அந்த ஸ்லோகா. அதனால் இங்கே நம்ம உடலில் வந்து செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அணுக்கள். அந்த அணுக்கள் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 7 வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நம்ம பாடிக்குள்ளே. ஸோ அது சேஞ்ச் ஆக ஆக நம்மளுக்குள்ள மாற்றத்தை வந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்போது குமார பருவத்தில் இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது அந்த உருவம், அந்த ஒரு போஸ்டரு, அந்த ஒரு ரூபம், அதோட ஃபீச்சர்ஸு, முகத்தில் இருக்கிற ஃபீச்சர்ஸு அதெல்லாமே இளமைக்கு வரும்போது அது இருக்காது. நீங்கள் உங்களுக்கே வந்து இப்போது சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து உங்களை காமிச்சா யார் இதுன்னு சொல்லி கேட்போம். இப்போ அம்மா வந்து கார்த்திக் பிரபுக்கு சின்ன வயசில் சொல்லாமையே இது யார் தெரியுமான்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியறதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க, அந்த மாற்றத்துக்கு நல்ல புத்தி இருக்கிறவன், நல்ல ஞானி, நல்லா என்ன சொல்கிறது சோபர் பர்சன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். அதாவது அது என்ன சொல்கிறது, ஆத்மாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் அதுக்கு வந்து அந்த மாற்றத்துக்கு வந்து அவன் வந்து எதுக்குமே துன்பமாக மாட்டான். அவன் வந்து அந்த மாற்றத்துக்கு வந்து அவன் பிரபாவமாக மாட்டான். என்றைக்குமே அது வந்து பிரபாவ மாட்டான். A Dhira will never get influenced or he will not become என்ன சொல்கிறது lamented. He will not laminate for that. He will not laminate for that சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதான் இங்கே சொல்கிறாங்க, ஒரு ஆத்மா வந்து அம்மாவோட கர்ப்பத்துலேருந்து வெளியே வரும்போது கௌமாரத்தில் இருப்பாங்க. குழந்தை பருவத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் இளமை வயசுக்கு வருவார். அதுக்கப்புறம் முதுமையை பார்ப்பார். அதுக்கப்புறம் உடலை விட்டுருவார். உடலை விட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த உடலை வந்து ஏற்றிக்கிறாங்க. இல்லைனா பக்தராக இருந்தால் பகவான்கிட்ட போவாங்க. இல்லைனா அவன் பாவக்காரியங்கள் புண்ணியக்காரங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு உடலை வந்து ஏற்றிக்கிறாங்க. இதுதான் இதை சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அதனால் எல்லா மாற்றமும் நம்ம பார்க்கலாம். ஒரு கர்ப்பத்தில் ஒரு தாய்க்கு வந்து 2 குழந்தைங்களுக்கு பிறப்பு கொடுக்குது. ஒன்று பௌதிகமான குழந்தை, இன்னொன்று வந்து ஆன்மீகமான குழந்தை. இந்த ஆன்மீகமான குழந்தை வந்து பௌதிகமான குழந்தைக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பாருப்பா இன்றைக்கி வந்து நம்ம தலைகீழையாக இருக்கிறோம், உள்ளே பேசிக்கிறாங்க 2 பேரும். இன்னி நம்ம தலைகீழையாக இருக்கிறோம், இப்படியே நம்ம இருக்க போகிறதில்ல. இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு நபர் இருக்காங்க. அந்த நபர் வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க. அவங்கள நம்மளை வந்து கொஞ்சுவாங்க. நம்மளை எல்லா கேரை நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லா தேவைகளும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தவிச்சிட்டு போவோம். அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்படியே வந்து நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பௌதிகமான குழந்தை சொல்லுது, இல்லை உனக்கு தெரியாது, தப்பாக சொல்கிற நீ, நம்ம எப்பவும் இப்படி தான் இருப்போம்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அந்த ஆன்மீக குழந்தை சொல்லுது, இல்லை நீ உன்னோட கான்செப்ட் தப்பு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிற. நம்ம வெளியே வந்த உடனே நம்மளுக்கு வந்து அம்மாவோட பால் நம்ம குடிக்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய ஒரு மாதத்துக்கும் நம்ம சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம், நம்ம மாற்றத்தை பார்க்கலாம். 6 மாதத்தை ஒரு ஃபஸ்ட் மாதம் இப்படி, செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த் நம்மளே பார்க்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்களாம் நீங்களாம் பார்க்கலாம். குழந்தை வந்து ஒரு ஃபஸ்ட் மந்த்துக்கு இருக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸு சேஞ்ச் ஆகிடும், செகண்ட் மந்த்துக்கு, தேர்ட் மந்த்துக்கு சேஞ்ச் ஆகிடும், ஃபோர்த் மந்த் சேஞ்ச் ஆகிடும், 5th 6th சேஞ்ச் ஆகிடும். 6 மாதம் வரைக்கும் ஒரு 3-4 மாதம் அது குழந்தை வந்து பேசவே பேசாது, அப்படியே இருக்கும். சும்மா அழுவும், பால் கொடுத்தா சும்மா ஆகிடும், எப்பவும் தூங்கிட்டே இருக்கும், எந்நேரமும் தூங்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 6 மாதம் ஆன பிறகு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தூக்கத்தெல்லாம் கெடுக்கும். நைட்டெல்லாம் நம்ம எந்திரிச்சு அதுக்கு பராமரிச்சுட்டே இருக்கணும், சேவை பண்ணிகிட்டே இருக்கணும்.
இந்த மாதிரி நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். 7th மந்த் வந்து இருக்கிறதெல்லாம் வாங்கி நம்ம என்ன கொடுத்தாலும் எடுத்து கையில் பிடுங்கி வாயில் வச்சுக்குவோம். இந்த மாதிரி நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு ஒரு தடவை பிரபுபாத் கூட ஒரு சொல்கிற கிளாஸில் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம செல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும் நம்ம உடலில். அப்புறம் நம்ம நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த சேஞ்சஸுக்காக அந்த மாற்றத்துக்கு வந்து இந்த தீரா அப்படின்னா யார் வந்து ஆத்மாவை உணர்ந்திருக்கானோ அவன் வந்து இந்த சேஞ்சஸுக்கு இந்த மாற்றத்துக்கு வந்து அவன் வந்து என்றைக்குமே வந்து அதுக்கு பிரபாவம் ஆக மாட்டான், அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், அதுக்கு அந்த தாக்கம் இவன் மேலே படாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உடலை விட்ட பிறகு நம்ம என்ன ஆகுதுன்னா, எப்படி இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆடை வந்து கிழிஞ்சு போய் அது வந்து யூஸ் பண்ணாமல் பயன்படுத்த முடியாத ஒரு நிலையிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், அதை தூக்கி போட்டு புது ஆடையை நம்ம எடுத்து போட்டிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம கூட அதே மாதிரி தான் ஆடையை எப்படி பழைய ஆடையை எடுத்து தூர போட்டு புது ஆடையை போட்டிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த உடல் இந்த ஆத்மா கூட உள்ள என்ன செய்யும், இந்த உடலை விட்டு இந்த உடலில் வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா இந்த உடல் வந்து அழிஞ்சிடுச்சு, அதனால் இன்னொரு உடலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் புத்தர் ஒரு தடவை புத்தர்கிட்ட ஒருத்தர் வராரு, ஒரு தாய் வராங்க. ஒரு தாய் வந்துட்டு, சுவாமி என்னோடய குழந்தை வந்து நான் வந்து என்னோடய குழந்தை வந்து எரிஞ்சிட்டேன், குழந்தை வந்து உடல் விட்டுடுச்சு, எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றுங்க, எனக்கு வாழ்க்கையெல்லாம் அந்த குழந்தை தான், வேறு எதுவும் இல்லை, எனக்கு ஒரே குழந்தை தான் சொன்னால், புத்தர் அப்படியா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தை வர மாதிரி நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு சகாயம் நீங்கள் செய்யணும், ஒரு ஃபேவர் எனக்கு செய்யணும், ஒரே ஒரு உதவி செய்யணும், சொல்லுங்கள் சாமி, என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொன்னேன், என்ன வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை, இந்த கிராமத்தில் போயிட்டு நீங்கள் யார் வீட்லையாவது இறக்கமே இல்லாத வீட்டில் கொஞ்சம் தானியத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இறக்கமே இருக்கக்கூடாது அவங்க வீட்டில் போய் நீங்கள் கொஞ்சம் தானியத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த அம்மா சொன்னால், உடனே நான் கொண்டு வரேன்னு சொல்லி, இறப்பு கரெக்ட், சாரி, இறப்பு, அது இறக்கம் வேறு இல்லை, கரெக்டு, வெரி குட், ரைட்டு, டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய, இறப்பு. ஸோ இறப்பு இல்லாத வீட்டில் போய் நீங்கள் தானியத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா உடனே இப்போவே கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி போய் ஒரு வீட்லையா போய் கேட்டால் எல்லார் வீட்லேயும் அது கேட்குறாங்க, இறப்பு இல்லாத வீடான்னு சொல்லி கேட்டுட்டு தானியத்தை வாங்கலாம்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எல்லார் வீட்லையும் என்ன இருக்குது, இறப்பு இருந்தே இருக்குது. யார் வீட்டில் இறப்பு இல்லாத இருக்கும்? இப்போது இன்னொரு ஸ்லோக்கா நெக்ஸ்ட்டு வருது. அந்த ஸ்லோக்கா என்ன ஸ்லோக்கா வருதுன்னா, எவன் ஒருத்தன் பிறப்பு எடுக்கிறானோ அவனுக்கு வந்து இறப்பு அவன் கண்டிப்பாக பார்த்தி ஆகணும். பிறப்பு எடுக்கிறவன் வந்து புனரத்தி ஜனனம் புனரத்தி மரணம்னு சொல்லி சங்கராச்சாரிய சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம பிறப்பு எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன கேரண்டி இருக்கு, இறப்பு, டெத் கேரண்டி தான். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இவர் போகிறார், எந்த வீட்டுக்கு போனாலும் இறப்பு இல்லாத வீடே இல்லை. அப்போ மறுபடியும் வந்து புத்தர்கிட்ட சொல்கிறார், சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏதோ சரளமாக கடிச்சிடுன்னு சொல்லி நான் பார்த்தேன், ஆனால் எந்த வீட்லையும் இறப்பு இல்லாமல் வீடே இல்லைன்னு சொல்லி அந்த அம்மாக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் ஆகுது. ஓ இப்படி தானா, நான் என்ன நினச்சேன், எங்கள் வீட்டில் தான் என் குழந்தைய நான் வந்து உடல் விட்டுருக்காங்கன்னு சொல்லி நான் நினச்சேன், ஆனால் எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா வந்து புத்தருக்கு சொன்னால், அப்போ புத்தர் சொல்கிறாங்க, பாருமா, உடல் இந்த பௌத்திக உலகத்தில் வந்து பிறப்பு இறப்பு முதுமை நோய்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப சரளம். அது நீங்கள் பிறப்பெடுத்த பிறகு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து தான் ஆகணும், இதெல்லாம் நீங்கள் இதை வந்து எதிர்க்கணும் நீங்கன்னு சொல்லும்போது, அப்போ தான் அந்த அம்மாவுக்கு வந்து அப்போ உணர்றாங்க அவங்க. ஸோ அதனால் இந்த உடல் வந்து சாஸ்வதமானதுமே கிடையாது, இட்டர்னிட்டி கிடையாது, அதுக்கு சாஸ்வதமாக பர்மனெண்ட்டாக இது வந்து தற்காலிகம்தான். சாஸ்வதமாக இருக்கிறது இந்த ஆத்மா மட்டும்தான். இந்த ஆத்மா அந்த பரமாத்மா தான் சாஸ்வதமாக இருக்க போகிறாங்க. அதனால் என்றைக்குமே நம்ம வந்து அந்த பிறப்பு இறப்புக்காக நம்ம என்ன செய்யணும், அதுக்காக நம்ம வந்து ஏங்கக்கூடாது, அதுக்காக நம்ம வந்து அழக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், சில பேர் பாருங்கள், என்ன தான் யாராக அவங்க வீட்டில் இதாக இருந்தால் கூட அவங்க அழுவ மாட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு நேச்சுரலாக வந்துடும். ஏன்னா நம்ம அவங்க கூட பழகினதுனால அவங்களுக்கு அந்த நட்பு இருக்கும், அந்த அன்பு இருக்கும். அந்த அன்பு இருக்கிறதுனால நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் சில ஞானிகள், சில முனிவர்கள், சில ரிஷிவர்கள், அப்புறம் வந்து தூய்மையான பக்தர்கள், நல்ல கீதையை படித்தவங்க, நல்ல உணர்ப்பாங்க. அவங்க ரியலைஸ்டு சோல்னு சொல்லுவாங்க, செல்ஃப் ரியலைஸ்டு சோல். அந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து என்னதான் இதானா கூட அவங்க வந்து அந்த 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 இதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதில்ல, அதுக்கு வந்து அந்த தாக்கம் வந்து அவங்க மேலே படாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக இது வந்து டெத்து கிடையாது, மரணம் கிடையாது, ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. அதனால தான் சூசைட்ஸ் எல்லாம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லி கீதையில் கூட சொல்கிறாங்க. பிரபுபாதர் நிறைய இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணிக்கிட்டால் நம்மளே வந்து ஆத்மாவுக்கு வந்து இது கொடுக்குற மாதிரி, என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா டார்ச்சர் கொடுக்குற மாதிரி, சித்திரஹிம்சை கொடுக்குற மாதிரி அதுக்கு. ஏன்னா நம்ம மனிதர்கள் தான் பண்ணிக்கிறோம். நீங்கள் விலங்குகளை பாருங்கள், யாராவது என்றைக்காவது இந்த மாதிரி கேட்டிருக்கலாம், விலங்குகள் வந்து தன்னை சூசைட் பண்ணிக்க? எதுவுமே கிடையாது, என்றைக்குமே கிடையாது, நம்ம கேட்டதே கிடையாது, வரலாறுலே கிடையாது. நம்ம மனிதர்களை தான் அந்த மாதிரி பண்ணுறோம்.
ஏன்னா மனிதர்கள்னால தாங்க முடியாது. ஏதோ ஒரு சேலஞ்சஸ் வந்தா, ஒரு ரிவர்சல்ஸ் வந்தா லைஃப்ல, அவங்களுக்கு வந்து அவங்க வழியில ஏதாவது தப்பா நடந்துட்டா, இல்ல அவங்க நெனைக்கிற மாரி ஏதாவது நடக்கலன்னா என்ன ஆகுது, உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குனு ஏதோ ஒண்ணு பண்ணிக்குவாங்க. அதனால அது அது அதனால என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் ஏன்னா இந்த உலகத்தில இந்த அளவுக்கு ஒரு ஒரு கால சமயம் இருக்கு. அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க இருக்கணும்னு சொல்லி அவங்க கர்மா இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில இருந்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. அது கட்டாயமா நம்ம இருந்து ஆகணும். அதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டா மறுபடியும் நம்மளுக்கு தான் கஷ்டம். அந்த என்ன சொல்றது? அந்த மிருத்யு வர வரைக்கும், அந்த இறப்பு வர வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணி மறுபடியும் அந்த உடல வந்து பெற்றுக்கிட்டு மறுபடியும் அவங்க வந்து உடல விடுவாங்க. இப்போ சப்போஸ் ஒரு 75 வயசு அவங்க வந்து வாழணும்னு சொல்லியிருந்தா, இவங்க 45 வயசுலயோ, 50 வயசுலயோ அவங்க வந்து இந்த மாரி பண்ணிக்கிட்டா, ஆ தற்கொலை பண்ணிக்கிட்டா, மறுபடியும் அவங்க அந்த சட்டில் பாடி, அந்த சூக்ஷ்ம தேகம் வந்து அப்படியே வந்து சுத்திட்டே இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு அந்த ஸ்தூல தேகம் இருக்காது. அதான் பேய்ன்னு சொல்றது அதான். வேற எதுவும் கிடையாது. பேயெல்லாம் வேற யாரும் கிடையாது. ஸோ, அந்த சூக்ஷ்ம தேகத்தில அவங்க வந்து சுத்திட்டே இருப்பாங்க. சாப்பிட முடியாது, யார்கிட்டயும் பேச முடியாது, கண்ல பார்க்க முடியாது. ஏன்னா, ச ச சூக்ஷ்ம புத்தியில என்ன இருக்கு? மனசு, புத்தி, அகங்காரம். இது 3 தான் இருக்கும். அது 3 நம்ம பார்க்க முடியாது. உணர முடியும், ஆனா பார்க்க முடியாது. கண்ல பார்க்க முடியாது, எதுவும் ஸ்மெல் வராது, எந்த பகவானையும் நம்ம பார்க்க முடியாது, யார்கிட்டயும் நம்ம பேச முடியாது. இப்போ தீபாவளி வரும், எல்லாரும் அதிரசம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்மளால சாப்பிட முடியாது. தீபாவளி பட்டாசு வெடிப்பாங்க, நம்மளால பட்டாசு வெடிக்க முடியாது. தீபாவளி எங்கேயாவது டூருக்கு போவாங்க, நம்மளால போக முடியாது. நம்மளால சுத்திட்டே போலாம் அவ்வளோதான். பேய் மாரி சுத்திட்டே இருக்கணும் நம்ப. இதெல்லாம் நம்மளா பண்ணிக்கிறது தான். அதாவது நம்மளா வந்து செல்ஃப் என்ன சொல்றது? செல்ஃப் இம்போசிஷன் ஆஃப் பனிஷ்மென்ட்ன்னு சொல்றாங்க. நம்மளா வந்து தண்டனை குடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் பிரபுபாத் சொல்றாரு அவாய்ட் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் இந்த மாரியெல்லாம் நீங்க ஏன் இந்த மாரி ஆகுதுன்னா, நீங்க சரியா கீதைய படிக்கல. அட்லீஸ்ட் படிக்க தெரியலனா கூட இந்த மாரி சத்சங்கத்தில வந்து பிரபு பாருங்க, எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமா வராங்க. 27ல பிரபு மனூர்ல ஸ்டார்ட் ஆகி 20 வருஷமா வராரு கிளாஸ்க்கு. 20 வருஷமா சாண்டிங் செய்றாங்க. 20 வருஷமா கிளாஸ்க்கு மிஸ் பண்ணாம வராங்க. யார் வரலன்னா கூட மிஸ் பண்ணாம வராங்க. அந்த மாரி ரெகுலரா சத்சங்கத்தில இருந்தா ஏதோ ஒண்ணு பகவான் வந்து நம்மளுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்ல ஆத்மா பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கோ, உடல பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கோ ஏதோ ஒரு அந்த ஞானத்த குடுத்துருவாரு. அந்த அறிவ குடுத்துருவாங்க. முக்கியமா இது தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஆத்மாவ பத்தியும், உடல பத்தி தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம பகவான பத்தி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம யாருன்னு சொல்லி தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அதனால தான் 2வது அத்தியாயம் வந்து கீதாவோட சாராம்சம்னு சொல்றாங்க. அதனால தான் பிரபுபாத் என்ன பேர் வச்சிருக்காங்க இங்கிலீஷ்ல? கன்டென்ட்ஸ் ஆஃப் த கீதா சம்மரைஸ்ன்னு சொல்றாங்க. தமிழ்ல என்ன சொல்றாங்க? கீதையின் உட்பொருள் சுருக்கம். கீதையின் உட்பொருள் சுருக்கம். இதான் சுருக்கமா சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்துல. ஸோ அடுத்த ஸ்லோகால என்ன சொல்றாங்கன்னா, புலங்களை பத்தி சொல்றாங்க அடுத்த ஸ்லோகத்துல. நம்ம புலங்கள் வந்து பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. கண்ணு, மூக்கு, அப்புறம் வந்து நாக்கு, அப்புறம் வந்து காது, இன்னொன்று தோல். ஸோ இந்த 5 வந்து பஞ்சேந்திரியங்கள்னு சொல்றாங்க. இந்த பஞ்சேந்திரியத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஸ்பர்ஷ பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி வரும். டக்குன்னு உணர்ச்சி வந்துடும். நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, ஏதாவது அடிப்பட்டா விழுந்த பிறகு இன்னும் சென்சஸ்க்கு வரலடா இவன் சொல்லுவான் இல்லையா. இப்போ தான் சென்சஸ் வரான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதாவது ஏதாவது ஒன்று டக்குன்னு போய் நம்ம டச்சான ஒரு எறும்பு போனாலே டக்குன்னு நம்ம என்ன செய்கிறோம், உடனே நம்ம வந்து என்னடா ஆச்சு. ஒரு தடவை ஒரு டெம்பிள் பிரசிடென்ட்டு மங்களாரத்தி அட்டென்ட் பண்ணுறாரு 4:15 மணிக்கு. 4:15 மணிக்கு அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ என்ன ஆச்சு, ஒரு எறும்பு உள்ளே போயிடுச்சு. அவரு மங்களாரத்தி அட்டென்ட் பண்ணவே முடியல, போட்டு கடிக்குது. அது கடின்னு கடிக்குது, அவங்களால முடியவே இல்லை. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணாங்க, ரூமில் போய் பார்த்துட்டு பார்த்தா உள்ள ஒரு பெரிய சிறு ஜீவி அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, புலங்கள் வந்து என்னாச்சுன்னா, புலங்களுக்கு நம்ம பதவி ஆகிட்டு இருக்கோம். இப்போது ஒரு என்ன சொல்கிறது, காட்டனுக்கு என்ன சொல்கிறீங்க, காட்டனுக்கு இல்லை என்ன சொல்கிறது, பருத்தி கொட்டை வந்து இதுக்கு போடுவாங்க இல்லையா. அது அந்த பருத்தியை வந்து நம்ம டச் பண்ணால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும், சூத்திங்காக இருக்கும். அப்படியே இன்னும் டச் பண்ணலாமான்னு சொல்லி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபோம், இந்த மாதிரி ஃபோம் இருக்குது. இந்த ஃபோம்லாம் என்ன எப்படி இருக்கும், நமக்கு சாஃப்டாக, சொகசாக, ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும். ஆனால் ஒரு பாறையை போய் நம்ம டச் பண்ண எப்படி இருக்கும், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்கை வந்து நம்ம யாரை எது டச் பண்ணால் எப்படி சாஃப்டாக இருக்கும், எப்படி ஹார்டாக இருக்கும்ன்றது நம்மளுக்கு பதவி ஆகிட்டு இருக்கு. அந்த பதவி ஆகிறதுனால அந்த செட்டப்பில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் ஏதாவது நம்மளுக்கு வந்து அந்த மாற்றத்தை ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தாலே உடனே நம்ம என்ன ஆகிடுவோம், இது வந்து ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப அபாயகரமான இதுன்னு சொல்லி நம்ம உடனே நம்ம வந்து அது என்ன ஆகும், நம்மளுக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும்.
ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாத்ரா ஸ்பர்சஸ்து கௌந்தேயா. கௌந்தேயா அப்படின்னா குந்தியோட பையனுன்னு சொல்லி அர்த்தம். அது குந்தியோட பையனுக்கு கௌந்தேயான்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே துன்பமும் சந்தோஷமும் வந்து சாஸ்வதமாக இருக்காது. அது வந்து வந்து போகும். எப்படி வந்து போகும்னா, எப்படி சீதா உஷ்ணா 2 வந்து வந்து போகுமோ, அதாவது இந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ், இந்த வாத்தாவரணம் எப்படி ஒரு தடவை என்ன ஆகும், சீதா காலம் வரும், ஒரு தடவை கோடை காலம் வரும், மறுபடியும் கோடை காலம் போனாரு, மறுபடியும் சீதா காலம் வரும். இது வந்து வந்து போகுது. அது பர்மனெண்ட்டாக இருக்கிறதில்ல. 12 மாதமும் கோடை காலம் இருக்கிறதில்ல, 12 மாதம் சீதா காலம் இருக்கிறதில்ல. 3 மாதம் அது இருக்கும், 3 மாதம் இது இருக்கும். ஆனால் வந்து வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எப்பவும் நம்ம சந்தோஷமும் இருக்க முடியாது, எப்பவும் துன்பமும் இருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அனுசரித்து நம்ம போயிடணும். இப்போது சம்மரில் போய் மார்ச், ஏப்ரல், மே சமயத்தில் வந்து நம்ம சமையல் பண்ணும்போது நம்மளால் திட்டிக்கிட்டே நம்ம சமையல் பண்ணுவோம். ஏன்னா வேர்க்க கொட்டும், நம்மளால் இருக்க முடியாது. அது வென்டிலேஷன் சரியாக இல்லைன்னா இன்னும் கஷ்டம். ஏரியேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த சமையல் பண்ணுறதே கஷ்டம். அப்போ வேர்க்கும் கொட்டும். எப்போ தான் சமையல் ரூம்லேருந்து நம்ம வெளியே வருவோம்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு இதாகிடும். ஆனால் இருந்தாலும் என்ன செய்கிறோம், சமைச்சு தான் ஆகணும். நம்ம சமைக்கிறோம், நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி. அதே மாதிரி குளிர்காலத்தில் வந்து பயங்கரமாக இதாகும், பயங்கரமாக குளிரும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் ஹீட்டர்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இல்லை வந்து விண்ட் கேர் ஷீட்ஸ் எல்லாம் போட்டிக்குவோம், ஸ்வெட்டர்ஸு, ஜாக்கெட் இதெல்லாம் போட்டிக்குவோம். அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்தில் நம்ம வந்து இது பண்ணோம். ஆனால் அது நம்ம சகிச்சுக்கிட்டு அது வந்து என்ன பண்ணுறோம், அது என்ன நம்ம செய்ய வேண்டிய பணி இருக்கோ அதெல்லாம் பணியாற்றுறோம். நம்ம இருக்கிறதில்ல. இப்போது இது சீதா காலம் சொல்லி அதாவது ரொம்ப குளிராக இருக்குன்னு சொல்லி ஆஃபீஸுக்கு போகிறவங்க, கம்பெனிக்கு போகிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க வீட்டில் உட்காரதில்ல. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் போய் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் வருவாங்க. அதே மாதிரி வெயில் காலத்தில் போக முடியாதப்பா, ரொம்ப வேர்க்கையாக இருக்கேன்னு சொல்லி போகாமல் இருக்கிறதில்ல. ஏதோ ஃபேன் போட்டுக்கிறாங்க, ஏசி போட்டுக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று பண்ணி போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. அதே மாதிரி நம்ம எல்லா சமயத்திலும் துன்பமே இருக்கிறதில்ல, சந்தோஷமே இருக்கிறதில்ல. துன்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே இருந்துக்கிட்டு நம்ம வந்து அது வந்து நம்ம சகிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தாம் சிதிக் சஸ்வ பாரதா, அதாவது ஜஸ்ட் ட்ரை டு டாலரேட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்கிறாரு, நீ வந்து அது டாலரேட் பண்ணும், நீ சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் நீ போர் பண்ணுறதுலன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாமே வந்து போகும். கஷ்டமும் சந்தோஷமும் இருக்கும், சுகமும் இருக்கும், அதுக்கப்புறம் துன்பமும் இருக்கும். அதனால் நான் எனக்கு துன்பமாக இருக்கேன், நான் பண்ணுறதில்லன்னு சொல்லி நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், அர்ஜுனருக்கு சொல்கிறார். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க சில ஆச்சாரியஸ் எல்லாம். இந்த ரோசா பூவில் பார்த்தா பூ கம்மியாக இருக்கும், செடியில் என்ன ஜாஸ்தியாக இருக்கும், முள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னு சொல்லி நம்ம ரோஸை பூ எடுக்காமல் இருக்க முடியாது. எப்படியும் அந்த முள்ளை வந்து நம்ம தவிர்த்து நம்மளுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு டச் பண்ணாமல் அந்த ரோஸை நம்ம எடுத்துடுவோம். அந்த மாதிரி இந்த வாழ்க்கைன்றது வந்து கஷ்டங்கள் சுகங்கள் ரெண்டுமே சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால அதை வந்து நம்ம எப்படி தாங்கிக்கணுன்ற அந்த இதை வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஃபார்முலாவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதான் ஆச்சாரியா சொல்கிறாங்க. எப்படி நம்ம எல்லா துன்பமும் வந்தால் நம்ம சகிச்சுக்கிறோம், எல்லா சந்தோஷமும் வந்தால், அதாவது உண்மையான ஒரு பக்தர் என்ன பண்ணுவாருன்னா, சந்தோஷம் வந்தாலும் ஒரே மாதிரியாக இருப்பார், துன்பம் வந்தாலும் ஒரே மாதிரி இருப்பார். நெக்ஸ்ட் ஸ்லோக்கில் வருது அது. ரெண்டுமே சமமாக அவர் பார்ப்பார். சந்தோஷமாக வந்தால் குதிக்கிறது இல்லை, துன்பம் வந்தால் உட்காந்து அழுவுறது இல்லை. ரெண்டுமே சமமாக பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இது அவங்களோட குறிக்கோள் என்னான்னு சொல்லி பார்த்து அதை கடைப்பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அர்ஜுனா, இது வந்து இந்த ஆத்மா வந்து சாஸ்வதமானது, இந்த உடல் தான் வந்து தற்காலிகமானதுன்னு சொல்லி இங்கே கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். ஸோ ஏன்னா இந்த படைப்பே வந்து சாஸ்வதமே கிடையாது. இந்த படைப்பே வந்து ஒரு நாள் வந்து எல்லாமே அழிஞ்சிட போகுது. பகவானோட இதனால் ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சிட போகுது. அதனால் எதுவுமே வந்து சாஸ்வதமே கிடையாது இந்த படைப்பில். ஸோ இப்படி இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். அது புரிஞ்சிக்கலான்னா நம்ம என்ன செய்வோம், எந்த துன்பம் வந்தாலும் நம்மளால் தாங்கிக்க முடியாது. உடனே நம்ம வந்து என்ன ஆகிடுவோம், ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடும், ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும், கவலை ஜாஸ்தி ஆகிடும். நம்ம பண்ணுற வேலை ஒழுங்காக ரெகுலராக பண்ணுற வேலை கூட நம்ம விட்டுருவோம். அது கூட பண்ணி விட்டு நம்ம சும்மா ஒரு இடத்த உட்காந்து, இதனால தான் நிறைய சூசைட்ஸ் ஆகிறது, இதனால தான் நிறைய வந்து போதைக்கு அடிமையாகிறது. ஒரு நடிகரோட ஸ்டோரி ஒன்று கேட்டேன்.
அந்த நடிகர் வந்து ஒரு காலகட்டத்தில் 1980ஸ்லேயோ 90ஸ்ல நினைக்கிறேன். ரொம்ப பிரபலமான ஒரு ஆக்டரு. ரொம்ப பிரபலமான ஹீரோ அவரு. அவருக்கு பயங்கரமான அழகு. நல்ல பகவான் வந்து என்ன குடுத்துருக்காருன்னா, அந்த நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே அந்த அழகு யாருமே இல்ல. அந்த அளவுக்கு அழகு. அதாவது கமல், ரஜினி அந்த 2 பேரு ஒரு காலகட்டத்தில ஓஹோன்ற மாரி அவங்க வந்து கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேமஸ்ஸு. அவங்களோட இந்த இந்த நபர் வரும்போது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு இவரு. அவருக்கு சமானமா அவருக்கு ஈக்குவலா வந்துட்டாரு. வர புரொடியூசர்ஸ் இவங்கலாம் போய் அவங்களுக்கு வீட்ல போய் கியூல நின்னுட்டு அவங்க மேனேஜருக்கு வந்து பணம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இவரு இந்த ஆள் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஃபீல்டே வந்து மோசமான ஃபீல்டுன்னு நெனச்சுக்கோங்க. ரொம்ப இருக்கிறதுல வொர்ஸ்ட் ஃபீல்டு. எதுக்காக சொல்றேன்னா, அந்த பழக்கவழக்கங்கள்னால சொல்ல வரேன். இவரு என்ன பண்ணாரு, பணத்த வாங்கிட்டு இன்னைக்கு வரேன், அன்னைக்கு வரேன்னு சொல்றது, போறதே இல்ல. ஷூட்டிங்கே போறதில்ல. அப்புறம் ஏன் இப்படி போறதில்லன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, போய் கிளப்ல உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் குடிக்கிறது, பொண்ணுங்கள பின்னாடி ஹீரோயினுக்கு பின்னாடி அவங்கள கூட்டிட்டு போய் டேட்டிங்க்கு போறது, வேற என்ன ஹில் ஸ்டேஷனுக்கு போயிடுறது, இந்த மாரி பண்றது. பணத்த வாங்கிட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருந்தாரு. எப்ப பார்த்தாலும் இதே தான். ஆனா ஜாலியா இருப்பாரு. எப்பவும் ஜாலியா இருப்பாரு. எதுக்குமே வந்து டென்ஷன் ஆகுறதில்ல. இப்படி பண்ணி அவங்களுக்கு இருக்கிற என்ன சொல்றது? அவங்களுக்கு இருக்கிற அந்த இமேஜு, அவங்களுக்கு இருக்கிற அந்த குட்வில்லு, அவங்களுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்றது? அந்த பிரபலமான ஒரு இது எல்லாமே தமிழ்நாட்டிலே வந்து அவங்க பின்னாடி இருந்தாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு ஃபேமஸ் அவரு. எல்லா டைரக்டர்ஸும், எல்லா புரொடியூசர்ஸும் எல்லாம் அவங்களுக்கு வீட்டுக்கு போய் அட்வான்ஸ் குடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற ஆளு, இந்த குடினால, போதை பொருள்கள்னால அதுக்கு அடிமையாயி, அப்புறம் வந்து பெண்களுக்கு அடிமையாகி கடைசியா அவங்கள யாருமே சீந்தாமையே விட்டாங்க. அவன வந்து ஒரு குப்பை தொட்டியா வந்து பார்த்துட்டு அவன விட்டுட்டாங்க. இவன வந்து என்னைக்குமே வந்து இவன் நம்மளுக்கு வந்து நெறைய புரொடியூசர்ஸ்க்கு, டைரக்டர்ஸ் வந்து பணமே லாஸ் ஆயிடுச்சு. கோடிக்கணக்கா அந்த காலத்திலே கோடிக்கணக்கா லாஸ் ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து அதனால தான் எதுக்காக இது சொல்றேன்னா, அந்த இவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது ஆக்சுவலா. நல்ல பிரபலமான ஒரு ஆக்டரு. அப்பாவும் ஆக்டர் நல்ல பிரபலமான நடிகரு. இவரும் நல்ல பிரபலமான நடிகரு. அந்த இது நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த லெகசி நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் அது வந்து சரியா பயன்படுத்தல. ஏன்னா பகவான் நம்மளுக்கு எல்லாமே குடுத்துருக்காரு. இப்ப நம்ம நெனைக்கிறோம். எனக்கு அது இருந்தா நல்லா நான் பக்தி செய்வேன். இது இருந்தா நல்லா பக்தி செய்வேன். எனக்கு படிப்பு இருந்தா நல்லா பக்தி செய்வேன். இல்ல எனக்கு நல்ல வீடு இருந்தா நான் பக்தி நல்லா செய்வேன்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோம். ஆனா இது இல்லாமவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சில பேருக்கு கண்ணு தெரியறதில்ல. சில பேருக்கு ஜப்பான்ல ஒரு எங்க குரு மகாராஜ் டிசைபிள் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து இதே இல்ல. ஊமை. வாயே இல்ல. அவரு சென்டர் நடத்துறாரு. ஒரு பெரிய ஜப்பான்ல சென்ட்ரல் நடத்துறாரு. ஜாப்பனீஸ் அவரு. லேடி ஒரு மாதாஜி அதுவும். பிரபு கூட கிடையாது. ஒரு மாதாஜி. பெரிய சென்டர் நடத்துறாரு. ஜப்பானுக்கு போனா அடிக்கடி குரு மகாராஜ் அவங்ககிட்ட பேசுவாங்க. ஆன்லைன்ல தான் அவங்ககிட்ட இதுல வருவாங்க. சந்திப்பாங்க அவர. ஊமை அவரு. நான் பார்த்து அசந்துட்டேன். நம்மளுக்கு எல்லாமே குடுத்துருக்காரு பகவானு. ஆனா நம்ம ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிட்டே இருப்போம். இது இல்ல, அது இல்லன்னு சொல்லி ஏதாவது குறைய சொல்லிட்டே இருப்போம். ஏதாவது ப்ரீச்சிங் ப்ரோகிராம் போகணும்னு நம்ம அது ஏதோ ஒரு குறை. ஆனா ஆக்சுவலா வந்து நம்ம உண்மைய பொய் யாரும் சொல்றதில்ல. இருக்கிறத சொல்றோம். அந்த அளவுக்கு வந்து அவங்க குரு பக்தி அவங்களுக்கு. குரு மேல, கிருஷ்ணர் மேல அந்த அளவுக்கு அபாரமான ஒரு என்ன சொல்றது? லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவங்க மேல. இப்போ குரு மகாராஜ் சொன்ன உடனே எல்லாமே செஞ்சுருவாங்க. டாப் புக் டிஸ்ட்ரிபியூட்டர். இருக்கிறதுலே டாப் புக் டிஸ்ட்ரிபியூட்டர். டோக்கியோல இருக்காங்க அவங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க. பகவத்கீதைய நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல கீதைய படிக்கிறாங்க. அவங்க படிக்கிறதே இல்ல. கேட்டது தான். குரு மகாராஜ் சொன்ன கிளாஸஸ் கேட்டது தான். வேற எதுவும் கிடையாது. அவங்க கேட்க எல்லாம் புரிஞ்சுட்டாங்க. ஷி ஹஸ் பிகம் எ செல்ஃப் ரியலைஸ்ட் சோல். ஆத்மான்றது என்னன்னு நல்லா உணரிட்டாங்க அவரு. ஸோ இப்படியெல்லாம் பக்தர்கள் இருக்காங்க. வெளிநாட்டில பாருங்க. அது எவ்வளோ நம்மளுக்கு உண்மையா சொல்லப்போனா இட் இஸ் ரியலி ஷேம் ஆன் அஸ். எப்படியெல்லாம் அவங்க வந்து கிருஷ்ண கான்செப்ட்ட வந்து இது ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாரி அது இன்னொன்னு அவங்க லைஃபே வந்து டெடிகேட் பண்ணிட்டாங்க அவங்க. அவங்க குழந்தைகள் எல்லாருமே அவங்க அந்த கோயில்லயே இது பண்ணி கோயில்லயே செட்டில் ஆயிட்டாங்க. ஃபுல் டைம் டியூட்டியே செட்டில் ஆயிட்டாங்க அவங்க. குழந்தைங்களும் அதே மாரி இப்போ அவங்க வந்து அவங்களே பூஜாரி. குழந்தைங்களாம் பூஜாரி அந்த டிடி வொர்ஷிப்பெல்லாம் பண்றது. ஆளுக்கு 2 பேர் என்னமோ இருக்காங்க. ஒருத்தர் வந்து சமையல் செய்றாங்க. ஒருத்தர் வந்து டிடி சர்வீஸ் எடுத்துக்கிறாங்க. வெளிநாட்டுலலாம் இப்படி தான். இந்த மாரி பெரிய கோயில் வந்து இருக்கிறது கஷ்டம் தான். இருக்கும். ஆனா அமெரிக்கால மட்டும் தான் பெரிய கோயில். அமெரிக்கா, லண்டன் அந்த மாரி கோயில் இருக்கும். வேற நாட்டுலலாம் ஜப்பான், சைனாலலாம் சின்ன இந்த மாரி வீடு தான். ஒரு வீட்டுக்கு போவாங்க. இப்போ நம்ம இந்தியால கூட அப்படிதான். ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம உடனே நம்ம கோயில் கட்ட முடியாது. யாராவது ஒரு பக்தர் இந்த மாரி பக்தர் இருப்பாங்க. அவங்கள கேட்டுக்கிட்டு இப்போ நம்ம எப்படி மூக்கன்பள்ளியில ஸ்டார்ட் பண்ணோம். மாதாஜி வீட்ல ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா
குரு மகாராஜனால, உங்களால், உங்களோட சேவையினால், உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஆதரவுனால, பகவானோட ஆதரவுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்கிட்டே அப்படியே என்ன பண்ணுவாங்க, யாராவது கொடுப்பாங்க டக்குன்னு இந்த மாதிரி லேண்டு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன் சொல்லி அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ கூட பாருங்கள், குப்பமில் ரெடியாக இருக்காங்க, ஆள் இல்லை பண்ணுறதுக்கு. 1 ஏக்கர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, கூப்பிடுறாங்க. இப்போ ஆள் இல்லை, ரெடியாது, போகிறதுக்கு ஆள் கிடையாது. டெடிகேட் பண்ணணும், லைஃப்பை டெடிகேட் பண்ணணும். கூட வந்து ஒருத்தராக போய் அதில் வந்து சாதிக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல. இன்னொரு பக்தரை கூப்பிட்டேன், அவர் வந்து எங்கே பார்த்தாலும் அவருக்கு பாவம், அவரோட விதி எப்படி இருக்குன்னு தெரியல, எங்கே போனாலும் சண்டை. அவரை ஒரு சர்வீஸ் செய்ய விட மாட்டான்றாங்க. அவரை எங்கே போனாலும் அவரை துரத்தி ஆச்சு வேறு சென்டருக்கு அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இங்கே போ, அங்கே போ, இங்கே போ, அங்கே போனோம். அவர் என்ன பண்ணுறாரு, நான் இந்த ஒரே சர்வீஸ் செய்கிறேன்றார். அவர் வேறு சேவை நான் செய்கிறதில்லன்றாரு. அப்படி இருந்தால் நம்ம ப்ரீச்சிங் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க, நான் பண்ண பிரபு, கிருஷ்ணா கான்சியஸ் வந்து ஒரே ஒரு சர்வீஸ்க்கு நான் இதுதான் பண்ணுவேன், இங்கே இங்கே அப்படி ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. பிரபுபாதர் என்ன பண்ணார், ஒருத்தரே பிரபுபாதர் எல்லாம் சமையல் செஞ்சார், எல்லாருக்கும் இஸ்கான் புல்லெட்டு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் சப்பாத்தி எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கே தெரியும். எத்தனை பேர் ஆளுக்கு அட்லீஸ்ட் 5 வேணும். அந்த மாதிரி 50 பேர் 60 பேர் வந்துட்டு இருந்தார் பிரபுபாதர் இருக்கும்போது. அவர் ஒருத்தரே சமைப்பார். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பார்த்து ஏதோ கிழமை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபாரினர்ஸு பிரபுபாதரை, அவ்வளோ பெரிய மகாத்மாவை, ஏதோ பெரியவர் கஷ்டப்படுறாரு, நம்மளை போய் கஷ்டப்படலான்னு சொல்லி ஒரே ஒரு பக்தர் வந்தார். ஒரே ஒரு பக்தர். அதுக்கப்புறமா அவங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒருத்தரே பாருங்கள். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஒன்றும் கிடையாது. அப்போது ஒரே ஏதோ ஒரு கேரேஜில் போய் படுத்துட்டு இருந்தார் பிரபுபாதர். கேரேஜில் படுத்துட்டு பண்ணியிருக்கார். இந்த 2வது அத்தியாயத்தை பற்றி சொல்லியிருக்கார் பிரபுபாதர். அடித்து சொல்கிறார் எல்லா கிளாஸ்லேயும். ஒரு தடவை ஒரு பெரிய கேதரிங்கு, அதாவது ஒரு கல்யாண மண்டபம், ஒரு ஸ்டேடியம் மாதிரி. அந்த ஸ்டேடியமில் ஒரு அரசியல்வாதி அவன் வந்து பிரபுபாதரை வந்து அழைச்சிருக்கான். பிரபுபாதர் அழைச்சிட்டு கீதையோட சொற்பொழிப்பு கொடுன்னு சொல்லியிருக்கான். பிரபுபாதர் அவர் அரசியல்வாதி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நிறைய பேர் வந்திருக்காரு, கிட்டத்தட்ட 1000 ஆட்கள் வந்திருக்காங்க, நபர்கள். பிரபுபாதர் சொல்லிகிட்டே இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது அவரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நல்லா கேளுங்க கவனமாக சொல்லியிருக்காரு பிரபுபாதர் அவருக்கு, அரசியல்வாதிக்கு. இவர் இந்த விளக்கத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. இதை பற்றியே சொல்லியிருக்காரு. வேறு எந்த கிளாஸ் ஸ்டோரிகரியெல்லாம் கிடையாது. ஆத்மா உடல், ஆத்மா உடல், ஆத்மா உடல். இதை பற்றி 1 மணி நேரம் கிளாஸ் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் அரசியல்வாதியை கேட்குறாங்க, என்ன சார் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சதான் சொல்லி. நீங்கள் சொன்னது புரியலையா, நல்லாவே புரிஞ்சிச்சேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 கேள்வி கேட்டார் பிரபுபாதர். அவருக்கு இல்லை சார் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும் சொல்லி சும்மா அப்படியே சமாளிக்கிறாரு. அவரை வந்து புரிய வைக்கிற வரைக்கும் அந்த இடத்த வந்து நவரல பிரபுபாதர். ஏன்னா அவர் ஒருத்தரை வந்து புரிய வச்சுட்டா அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாமே இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். அதனால் பிரபுபாதர் விடல. ஏன்னா பிரபுபாதர் ரொம்ப கோவம். ஆத்மாவும் உடலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா அப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம். அதனால தான் போர். இப்போ கார் பிளாஸ்ட் ஆச்சு நியூ டெல்லியில். என்ன காரணம், அவனுக்கு தெரியாது உடலை பற்றி, ஆத்மாவை பற்றியும் தெரியாது, உடலை பற்றியும் தெரியாது. அதுதான் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, லேக் ஆஃப் கீதா நாலேஜ். அது தெரிஞ்சிருந்தால் அவன் பண்ணியிருக்க மாட்டான். அவனை எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா, அவங்களால ஒரு பெரிய கல்வி வச்சுருக்காங்க, யூனிவர்சிட்டி மாதிரி வச்சுருக்காரு. அதனால தான் அவங்க நிறைய பேரை பெற்றிக்கிறது. நிறைய பேரை பெற்றிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதே ஃபஸ்ட்டு டெரரிசம் தான். தீவிரவாதிகளை இது பண்ணிவிட்டு மற்றவங்க வாழக்கூடாது, மற்றவங்க யாருமே வாழக்கூடாது. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, விளக்கெண்ணெயில் வந்து ஒரு இது வந்திருக்கு, ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலை வந்து மிக்ஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியிருந்தான். அவன் இதாகிட்டான், பிளான் பண்ணியிருந்தான். எப்படியோ ஆன்டி டெரரிசம் ஆக்டிவிட்டி அந்த ஒரு விங் இருக்குது. அவங்க பிடிச்சதுனால வந்து இத்தனைக்கும் டாக்டர்ஸோட கடமை என்ன, ஒரு சோலை வந்து சேவ் பண்ணணும், ஒரு ஆத்மாவை சேவ் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிறவங்கள வந்து எல்லாருமே சுட்டு கொள்கிறாங்க, பாம்பு போட்டு கொள்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஆத்ம ஞானம் இல்லாதனால அவன் இந்த மாதிரி அவன் எனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. அது கர்ம தத்துவத்தை படித்தா அவனுக்கு தெரியும், இது இப்படி பண்ணால் நான் எனக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தெரியும், இது அவனுக்கு தெரியாது. ஸோ இவங்களாம் என்ன ஆகும்னா, இவங்க மாதிரி பெரிய இரண்யகசிப்பு அவங்க மாதிரி தான், அவங்க மாதிரி கலியுகத்தில் வந்திருக்காங்க. அதனால் உடலை பற்றி நம்ம ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு அந்த கண்ணீர் கூட வராது. யாராவது உடல் விட்டா, யாராவது இறப்பு ஆனால் கூட நம்மளுக்கு கண்ணீர் வராது. ஆனால் அது யாராவது சொல்லிட்டா, என்ன நீ என்ன மனுஷனா நீ அப்படின்னு திட்டிடுவாங்க. அப்படியே உனக்கெல்லாம் இதயம்ன்றது இருக்கா உனக்குன்னு சொல்லி திட்டுவாங்க அப்படியே. அதனால் நம்ம என்ன செய்யணும், அந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக நம்ம வளர்ந்துடணும்.
லைட்டாக அழுதுட்டு சும்மா ஆகிடணும். பிரார்த்தனை பண்ணலாம், கீர்த்தன் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், கீதையை படிக்கலாம், 8வது அத்தியாயம் படிக்கலாம், 2வது அத்தியாயம் படிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். அதனால தான் அதுக்குனால தான் நம்மளை ஏதாவது இப்போ ஹாஸ்பிட்டலில் நோய் ஏதாவது வந்தால் கூட நம்மளால் தாங்க முடியாது. இப்போ கூட இவர் சொல்லிட்டு இருந்தார், யசோதா மாதாஜிக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், ஏன் மாதாஜி வரல, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி பிரபு, இது லாஸ்ட்டு சண்டே வந்து எனக்கு 2 கிளாஸ் மிஸ் ஆகிடுச்சு, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட்டு சண்டே இந்த மாதிரி எல்லாம் விருந்தாளிங்க வந்திருந்தாங்க, எங்கள் பையன் பெரிய பையன் வந்திருந்தாங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க. சரி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீஸ்ட் மாதிரி செஞ்சேன், என்னால் உடம்பு முடியல. அதுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப ஹாஸ்பிட்டல் போய் 2-3 நாள் கஷ்டப்பட்டுருக்காங்க பாவம். அது தெரியாமல் பிரபு சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுது, ஜனனிக்கு யாரும் போகாதுன்னு சொல்லி பிரபு சொன்னார் அன்றைக்கி. அதனால் அதை மாதாஜி ஏன் நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொல்லி கேட்டேன். இல்லை நான் தெரியாமல் அங்கே போயிட்டேன், அதனால் அர்ஜென்ட்டாக அங்கே போயிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொல்லிட்டு இருந்தார், என் எல்லாருக்குமே எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கும், என் பெரிய பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வந்தாருன்னு சொல்லி அந்த ஆசைக்கு எல்லாம் செஞ்சுட்டேன் நான். அதனால் நான் சொன்னேன், உங்களுக்கு உடம்பு முடியாதுன்னா ஓப்பனாக சொல்லுங்கள், பையன்கிட்ட சொல்கிறதுக்கு ஏன் அப்படி தவிக்கிறீங்க, நம்மளால் முடியாதுன்னு நம்ம என்ன செய்ய முடியும். அதுக்கு நான் ஓப்பனாக உங்ககிட்ட ஃப்ராங்காக சொல்லிடலாம், இந்த மாதிரி முடியாதுன்னு சொல்லலாம். அவங்க ஒன்றும் பிரசாதம் ஒன்று சாப்பிட போகிறதில்ல யாருமே. நான் தான் சொன்னேன் மாதாஜி, பிரசாதம் சாப்பிட்றாங்களா இல்லை கிருஷ்ண காஞ்சியத்தை கடைப்பிடிக்கிறாங்களா, உங்களாலேயே பண்ண முடியல, நீங்கள் இத்தனை இதாக சாண்டிங்லாம் பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இல்லை அவர் எனக்கு ரொம்ப என்ன பெட்டு, ரொம்ப பெட்டு, எனக்கு அவர் மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தி. சரி ஓகே, பாசம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ யாருக்கு தான் குழந்தைங்க மேலே பாசம் இருக்காது, எல்லாருக்குமே பாசம் இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த இப்போ பாருங்கள், ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை பாவம், சளி அப்புறம் அவங்க நெஞ்சு இல்லை இது பிளாக் ஆகிட்டுருக்கு எல்லாமே. அப்போ இந்த மாதிரி பெயின் எடுக்கிறதுக்கு பதிலாக ஓப்பனாக சொல்லிடலாம் முடியாதுன்னு சொல்லி. நிறைய பேருக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் எல்லாருக்குமே அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் ஹாட் வாட்டர் சாப்பிடணும், ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் எடுத்து டெய்லி இருக்கா இல்லையோ நீங்கள் கார்கிள் பண்ணணும், கொப்பளிக்கணும் டெய்லி. அதான் பெஸ்ட்டு வாட்டர் தெரப்பி, அதுதான் இதுக்கு. ஸோ அதனால் இது நம்ம உடல்ன்றதா. ஹரே கிருஷ்ணா. பிரசாத கொப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? என்ன டைம் இப்போ? 8:30 தான் ஆகுது இன்னும். 8:30 க்ளோஸா? கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? ஓகே. ஓ சரி ஓகே. இவங்களுக்கு நம்ம மாதாஜி வீடு காமிச்சிருங்க கிட்டே, அப்போ அடிக்கடி நம்ம மாதாஜி வீட்டில் கிளாஸ் நடக்கும், எம்ஜிஆர் நகர். இப்போ இல்லை, புதன்கிழமை நடக்கும். முடிஞ்சா வாங்க. முடியாது. ஓகே. சரி ரொம்ப நன்றி. அந்த தோத்தி கட்டி சொல்லட்டுமா? அந்த இது கொடுங்க பிரபு, அதே கொடுக்குமா? அப்படியே கொடுங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே சிம்பிளாக சொல்கிற பாருங்க. நீங்கள் வாங்க கார்த்திக் பிரபு, ஒரு நிமிஷம் வாங்க. இது இந்த பக்கம் இப்படி இருக்கு இல்லைங்களா, ஈக்குவல் பண்ணிக்கணும். இது இப்படி ஈக்குவல் பண்ணிக்கணும். ஈக்குவல் பண்ணிக்கிட்டு ஓகே, இங்கே கொஞ்சம் எடுத்து இங்கே முடி போட்டிக்கணும். முடி போட்டிக்கிட்டு இப்படி முடி போட்டிக்கிட்டு யூடியூப்ல இருக்கு, உங்களுக்கு அனுப்புறாங்க. இங்கே மடிச்சிக்கணும். இதை ஒரு சைடில் மடிச்சிக்கணும். ஒரு சைடில் மடிச்சுக்கிட்டு இந்த சென்டரில் விட்டு இப்படி பின்னாடி எடுத்து உள்ளே மாட்டிக்கணும். ஓகே சார். அப்புறம் முன்னாடி ஃப்ளீட், ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டுக்கு செகண்ட் ஃப்ளீட் தெரியக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் பெருசாக இருக்கணும், செகண்ட் ஃப்ளீட் அதோட கம்மியாக இருக்கும், தேர்ட் இன்னும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி. தேங்க்யூ சார். பண்ணுறேன் சார், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன் இருங்க. நானே கட்டி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சார் நானே செய்யறேன். ஓகே. ஹரே கிருஷ்ணா. அந்த கார்டு கொடுத்துருக்கோம் இல்லையா உங்களுக்கு, கார்டு இருக்கா? டெய்லி ஜெபம் பண்ணுங்க. கூட வரணுங்களா? பார்த்து மெதுவாக నేత ప్రభా కొంచెం అక్కడ బయట పోయే వరకు కొంచెం చేయండి వాళ్ళు. హరే కృష్ణ. இறக்கி விட்ருங்க. கார்த்திக் பிரபு மெதுவா போங்க. ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு.
ஓகே ஓகே. முதுமையோட நிலைமை பார்த்தீங்களா? இப்படிதான் Yes. நோம்பு ஆமாம் ஆமாம்.